என்னோடு இருக்கும் பொழுது அந்த ஞானசேகர் தொலைபேசியில ஒருத்தரோடு பேசினார். பேசினது மட்டும் இல்ல, அந்த சார் சொல்றது மாதிரியா நீ அவர்கிட்ட நடந்துக்கணும்னு என்கிட்ட வற்புறுத்தினார். இப்ப நான் கேட்கறது, அந்த மாசு படிந்த சார் யார்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் மாசுபடிந்த அந்த சார் யார் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். ஞானசேகரன் ஒருவர் தான் குற்றவாளின்னு ஹவு டிட் யூ கன்க்ளூட்? ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி அதை செய்ய முடியும்? ஆகவே வரம்பு மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரவேட்டி கட்டாத உறுப்பினர் மாதிரியா கமிஷனர் செயல்பட்டு இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண் என்ன கொடுத்திருக்காங்க? என்னோடு இருக்கும் பொழுது அந்த ஞானசேகர் தொலைபேசியில ஒருத்தரோடு பேசினார். பேசினது மட்டும் இல்ல, அந்த சார் சொல்றது மாதிரியா நீ அவர்கிட்ட நடந்துக்கணும்னு என்கிட்ட வற்புறுத்தினார். இப்ப நான் கேட்கறது, அந்த மாசு படிந்த சார் யார்? அந்த மாசு படிந்த சார் யாருன்னு மக்களுக்கு தெரியணும், அதை வெளியிடணும். ஆமா, ஒரு ஆளுநரை பத்தி என்ன பேசுறது? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அத்தனை காலி பசங்களா? ஆளுநரை டவுசரை கிழிப்பார். ஒருத்தன் பேசுறான், அந்த கால கட்சியை விட்டு எடுத்திருக்கணுமா இல்லையா ஸ்டாலின் அவர்கள் நாகரிகமானவர்னு சொன்னார். எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. ஆளுநர் என்ன சொன்னார்? ரைட்டிங்ல ஏற்கனவே சொல்லியிருக்கார், அப்பவும் ஞாபகப்படுத்துறார். நீங்க எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.